நடிகர் கார்த்தி நடித்து பொங்கலுக்கு வெளியாக உள்ள சிறுத்தை படத்தை கண்டித்து நாடார் அமைப்புகள் போர்க்கொடி தூக்கியுள்ளன. ஸ்டுடியோ கிரீன் தயாரிப்பில் நடிகர் சிவகுமாரின் இரண்டாவது மகன் கார்த்தி, நடிகை தமன்னா நடித்து சிவா இயக்கத்தில் பொங்கலுக்கு வெளியாக உள்ளது சிறுத்தை என்ற தமிழ் சினிமா. இதில் நடிகர் கார்த்தி கதாநாயகனாகவும் வில்லனாகவும் இரு வேடங்களில் நடித்துள்ளார். வில்லனாக நடிக்கும் கார்த்தியின் கதாபாத்திரத்துக்கு ராக்கெட் ராஜா என்று பெயர். இது நாடார் மக்கள் சக்தி இயக்கத்தின் தலைவர் ராக்கெட் ராஜாவை இழிவுபடுத்தும் நோக்கத்தை கொண்டது என்று சில நாடார் அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. சென்னை தியாகராய நகர் கிருஷ்ணா தெருவில் உள்ள நடிகர் சிவகுமார், நடிகர் கார்த்தி வீட்டை இந்த அமைப்பைச் சேர்ந்தவர்கள் முற்றுகையிட முயன்றனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பும் பதட்டமும் நிலவியது. இது தொடர்பாக நிருபர்களிடம் பேசிய அந்த அமைப்பினர், சிறுத்தை படத்திலிருந்து ராக்கெட் ராஜா என்ற பெயரை நீக்க வேண்டும், படக்குழுவினர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். திரைப்படத்தில் ராக்கெட் ராஜாவை கோமாளித்தனமாக வன்மையாக திருடனாக காட்டிய படக்குழு உரிமையாளர்களை வன்மையாக கண்டிக்கிறோடு நாடார் சமுதாய சூறாவளி ராக்கெட் ராஜாவை இழிவுபடுத்திய சிறுத்தை திரைப்படத்தை திரைப்பட போராட்டத்தில் பெண்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறுத்தை படத்திற்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். அவர்கள் அனைவரையும் போலீசார் கைது செய்தனர். இந்த திடீர் எதிர்ப்பில் சிக்கிக் கொண்டதால் சிறுத்தை படத்தின் தயாரிப்பாளர்கள் குழப்பமடைந்துள்ளனர்.